Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியன் வங்கியில ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டு தேவைப்படுது. நீங்க கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும், அல்லது ஆல்ரெடி நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், அதுல ஏதோ எனக்கு டவுட்ஸ் இருக்கு, அதுல லிமிட் என்ஹான்ஸ் பண்றதும் மற்றும் வேற எதுவும் கிரெடிட் கார்டு சம்பந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஆன்லைன் மூலமாக நாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அந்த டவுட்ஸை நாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் புதிதாக கிரெடிட் கார்டு வாங்கணும் இந்தியன் பேங்க்கில் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், அதில் எனக்கு லிமிட் என்ஹான்ஸ் பண்ணணும், கூட்டி வேணும், அது போக என்னுடைய கிரெடிட் கார்டு பின் மறந்துட்டேன், இல்லை அதனுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமெயில் மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு போர்ட்டல் பேஜ் இதுதான். இதில் பாருங்க, டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அந்த செக்ஷனோட இமெயில் ஐடி. உங்களுடைய கார்டை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, உங்களுடைய கார்டை கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பிரத்யேகமாக ஒரு கஸ்டமர் கேர் சென்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04425220903 மற்றும் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 04425220904. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கார்டை நீங்கள் தொலைச்சிருந்தாலும் இல்லை உங்களுடைய கார்டை யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அது போக 24x7 டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கு, 180042500000 இன் கேஸ் ஆஃப் லாஸ், தெஃப்ட், சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன். உங்களை அறியாம வேற எதுவும் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ உங்களுடைய கன்சர்னை நீங்க தெரிவிக்கலாம். இது நம்ம கிரெடிட் கார்டு சம்பந்தமான தொலைந்தாலோ அல்லது சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் எதாவது நடந்தாலும் நீங்க இதுல கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதற்போக நீங்க புதிதாக ஒரு கிரெடிட் கார்டு எனக்கு வேணும், இல்லை ஆல்ரெடி நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், அதை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும், அதனுடைய பின் நான் மறந்துட்டேன், அதில் என்னுடைய இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆகலை, இப்படி பலதரப்பட்ட சர்வீசஸ்க்கு ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய அஃபீஷியல் மெயில் ஐடி, அதாவது நீங்கள் பேங்க்ல எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து ஜஸ்ட் creditcard@indianbank.co.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவும் டவுட்ஸ் கேட்டிருந்தாலும் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் எது கேட்டிருக்கீங்களோ அதற்குண்டான சம்பந்தப்பட்ட பதில்களை உடனடியாக உங்களுக்கு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதன் போக நீங்க ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் அந்த அஃபிஷியலான கிரெடிட் கார்டு போர்ட்டல். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் கொடுத்து லாகின் பண்ணி இதுலயே நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய கிரெடிட் கார்டு பின் நம்பர், உங்களுடைய கிரெடிட் கார்டு லாக் பண்றது, அன்லாக் பண்றது, இப்படி ஏகப்பட்ட சர்வீசஸ் இதுல இருக்கு. அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.